أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹஸனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவில் இருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. அன்னலார் நோயுற்ற காலம் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ஷஃபர் மாதம் அன்னலார் ஜன்னத்துல் பக்கை சென்று பாவ மன்னிப்பிற்காக துவா செய்துவிட்டு திரும்பி வருகையில் தலைவலியும் காய்ச்சலும் ஏற்பட்டது. இந்நிலையில் அன்னலார் தமது பிற மனைவியரிடம் அனுமதி பெற்று ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டில் தங்கினார்கள். நோயுற்ற நிலையிலும் 11 நாட்கள் வரை இமாமத் செய்தார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நோய் அதிகரித்தது. ஒரு நாள் இஷாவுடைய நேரம் உடல் மிகவும் பலவீனமானதால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழுகை நடத்திட உத்தரவிட்டார்கள். அவர்களும் சுமார் 17 தொழுகைகளை அன்னலார் இருக்கும் போதே நடத்தினார்கள். ஒரு நாள் உடல்நிலை சற்று தெளிவானதும் அலி ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவரின் துணையுடன் லுகர் தொழுகைக்காக வந்தார்கள். அப்பொழுது தொழுகை நடத்தி கொண்டிருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னலாரின் காலடி ஓசையை கேட்டு முசல்லாவில் இருந்து ஒதுங்கினார்கள். ஆனால் அன்னலார் கைகளால் செய்கை செய்துவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இடது பக்கம் சென்று உட்கார்ந்து கொண்டார்கள். தொழுகை நிறைவுற்றதும் அடியான் உலக செல்வங்களையோ அல்லது மறுமையில் அல்லாஹ்விடம் இருப்பதையோ தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை அல்லாஹ் தஆலா வழங்கியுள்ளான். அடியானான நான் அல்லாஹ்விடம் இருப்பதையே ஏற்றுக்கொண்டேன் என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை குறிப்பிட்டு சொன்னார்கள். இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல். குரல் வளை. நாம் வெளிப்படுத்தும் சப்தங்களும் பேச்சுக்களும் அல்லாஹ்வின் ஆற்றலாகும். சப்தம் வெளிவருவதில் முக்கிய பங்கு வகிப்பது குரல் வளையாகும். இது தொண்டையில் உள்ள ஒரு குழாய். நாக்கு, உதடு, பல் ஆகியவை எழுத்துக்களை உருவாக்கும் பணியை செய்கின்றன. அந்த எழுத்துக்கள் வெளிப்பட நாக்கு உதவிகரமாக உள்ளது. மனித உருவம் எப்படி இருவருக்கு ஒன்று போல் இராதோ அதுபோன்று குரலும் வேறுபட்டிருக்கும். மனிதனின் ஒவ்வொரு உறுப்புகளிலும் அல்லாஹ்வின் ஆற்றலை காணலாம். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. அனைத்து நபிமார்கள் மீதும் நம்பிக்கை. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எவர்கள் அல்லாஹ்வின் மீதும் அவன் தூதர்கள் மீதும் நம்பிக்கை கொண்டு அவர்களில் எவர்களுக்கிடையும் பாகுபாடு செய்யாமல் இருக்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நன்மைகளை வழங்குவான். அல்லாஹ் தஆலா மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கின்றான். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. குர்ஆனை நிறுத்தி நிறுத்தி ஓத வேண்டும். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அன்னலார் குர்ஆன் ஓதிய முறையை பற்றி கேட்டபோது ஒவ்வொரு வாசகத்தையும் தனித்தனியாக ஓதி காண்பித்து இவ்வாறு தான் ஓதினார்கள் என்றார்கள். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுவது. அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுது கண்ணீர் பூமியில் விழுந்தால் மறுமை நாளன்று அவர் வேதனை செய்யப்பட மாட்டார் என்று நபி அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. சில பெரும் பாவங்கள் 4 வகையான மனிதர்களை சூனத்தில் நுழைய விடாமலும் தனது அருட்கொடைகளை அனுபவிக்க விடாமலும் தடுத்திட அல்லாஹ் தஆலாவுக்கு உரிமை உண்டு என நபி அவர்கள் கூறினார்கள். 1. நிரந்தர மது குடிப்பழக்கம் உடையவன். 2. அனாதைகளின் செல்வத்தை முறைகேடாக சாப்பிடுபவன். 3. வட்டியை புசிப்பவன். 4. பெற்றோருக்கு மாறு செய்தவன். ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலகம் எப்பொழுதும் இழிவடைந்து வருகிறது. மறுமையை மட்டுமே தனது லட்சியமாக கொண்டிருப்பவரின் உள்ளத்தில் சீமான்தனத்தை அல்லாஹ் தஆலா உருவாக்கிடுவான். அவரின் காரியங்களை ஒன்று திரட்டுவான். உலகம் இழிவடைந்து அவர் காலடியில் வரும். மேலும் எவர் உலகமே லட்சியமாக கொண்டிருப்பாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு ஏழ்மையை ஏற்படுத்திடுவான். அவர் காரியங்களை பரப்பிவிடுவான். அவருக்கு விதித்த அளவே உலகம் கிடைக்கும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். எட்டாவதாக மறுமையை பற்றி. மறுமையின் காட்சி. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், பூமி தூள் தூளாக தகர்க்கப்படும் நேரத்தில் உங்களது இறைவனும்
வருவான். மலக்குகளும் அணி அணியாக வருவார்கள். அந்த நாளில் பாவிகளுக்காக நரகம் கொண்டு வரப்படும். 9வதாக நபி வழி மருத்துவம். தர்பூசணியின் பலன். நபி அவர்கள் தர்பூசணியையும் பேரித்தம்பழத்தையும் சேர்த்து சாப்பிடுவார்கள். மேலும் பேரித்தம்பழத்தின் சூட்டை தர்பூசணியின் குளிர்ச்சியாலும் தர்பூசணியின் குளிர்ச்சியை பேரித்தம்பழம் சூட்டினாலும் முறியடிப்பதாக கூறினார்கள். 10வதாக குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அல்லாஹ்வை மறந்துவிட்டவர்கள் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஏனெனில் அல்லாஹ் அவர்கள் தங்கையே மறக்கும்படி செய்துவிட்டான். அத்தகையோர் தாம் பாவிகளாவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.